நிங்ஃபங் மத்த கடவுள்கள் தங்கள் பிலீவர்ஸ சூசைட் ஸ்குவாட்ஸ அனுப்பி செகாவை ரெஸ்கியூ பண்ணப்போ மாதிரி செம பிரச்சனைகள் உண்டாக்குவாங்க. இந்த கடவுள்கள் தங்கள் ஃபாலோவர்ஸ பான்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறான். ஹன்யான், மாஸ்டர், எனக்கு ஒரு தியரி இருந்துச்சு. டிவைன் லார்டு கொடுக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ஜட்ஜ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அவனோட டொமைன்ஸ் மட்டுமில்ல, மத்த கடவுள்களோட டொமைன்ஸையும் இன்வால்வ் பண்ணுது. குறிப்பா ஷேடோ கமாண்டர்னு அஜிலிட்டி டைப் காட், சேஜஸ் பிரேயர்னு சப்போர்ட் டைப் காட்னு சொல்றான். செகா அந்த ரெண்டு கடவுள்களும் வார் ஆஃப் தி காட்ஸ்ல லார்ட் காடால் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொல்றா. நிங்ஃபங் கொஞ்சம் பசில்டாக, ஹன்யான், மாஸ்டர் இந்த பாசிபிலிட்டியை நினைச்சிருப்பாரு போலன்னு சொல்றான். செகா நர்வஸா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு கேட்க, ஹன்யான், இந்த பாசிபிலிட்டி ரீசெண்டா தான் ரியலைஸ் ஆன. ஷேடோ கமாண்டர் மற்றும் சேஜஸ் பிரேயர்னோட டிவைனிட்டி மாஸ்டரோட டிவைனிட்டியோட ஃபியூஸ் ஆயிருக்கலாம். இந்த தியரி உண்மையா இருந்தா சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் ஆகும். உதாரணமா, ப்ரோ ஒரு கர்ஸ் டைரக்டா ஹிட் ஆகியும் ஃபுல் ரிகவர் ஆனது. இந்த ரெண்டு கடவுள்களோட எக்ஸ்க்ளூசிவ் அச்சீவ்மெண்ட்ஸ் மாஸ்டர் கொடுக்க முடிகிறது, ஆனா மத்தவங்களோடது இல்லைன்னு சொல்றான். இதனால நமக்கு ஒரு கடவுள் இல்ல, 3 கடவுள்கள் இருக்காங்க. ஆனா டிமானிக் காட் ஷாஜின் நினைவுக்கு வருது. இல்ல, 4 கடவுள்கள்னு எக்ஸைட்டடா சொல்றான். நிங்ஃபங் வேற வார்த்தைகள்ல மத்த கடவுள்களை கீழ் பண்ணா அவங்களோட டிவைனிட்டியும் ஃபியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். ஹன்யான், மாஸ்டர், இந்த தியரி இன்னும் வெரிஃபை பண்ணணும்னு கிளியர் பண்றான். நிங்ஃபங் சீரியஸா, உடனே வெரிஃபை பண்ணுன்னு சொல்றான். டிவைன் டொமைன்ல காட் ஆஃப் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ரெக்வியம் ஆஃப் சோல்ஸ், எட்டர்னல் ஸ்டார் ஆஃப் டுமாரோ காடஸ் எல்லாரும் திடீர்னு ஒரு டெரிஃபையிங் த்ரெட் ஃபீல் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு உடனே தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. ஆம்னிபொட்டன்ட் மேஜ் காட கான்ஃபிடன்ட் தண்ணின டைம் நினைக்கிறாங்க. காட் ஆஃப் ட்ரூ எசன்ஸ், நாங்க உன்னோட ஃபைட் பண்ண வரல, ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு கத்தினார். ஆனா ஆம்னிபொட்டன்ட் மேஜ் காட் சைலண்டா இருந்தான். காடஸ், அவனுக்கு கான்ஃப்ளிக்ட் பிடிக்காது, அதுதான் நாங்க ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா இப்போ இவன் பண்றது எல்லா கடவுள்களையும் ஆன்டகனைஸ் பண்ணுதுன்னு சொன்னான். ரெக்வியம் ஆஃப் சோல்ஸ், நீ பண்றதை நிறுத்து, ரெக்லெஸ்ஸா ஆக்ட் பண்ணாத, இல்லனா 11 பிரைம் காட்ஸ்ல ஒருத்தனா உன்னை டிமானிக் காடா டிமோட் பண்ணுவோம்னு சொன்னார். அப்போ ஆம்னிபொட்டன்ட் மேஜ் காட் ஆழ்ந்த மூச்சு விட்டு டெரிஃபையிங் பவர் ரிலீஸ் பண்ணி, நீங்க என்ன டிமானிக் காட்னு ஜட்ஜ் பண்ணா இனிமே நான் அதுதான்னு கிளியர் பண்ணினா. லைப்ரரியில செகா, ஹன்யானோட தியரி கரெக்ட்னா ப்ரோ ஃபைனல் காட் ஆகி முழு யூனிவர்ஸையும் ரூல் பண்ணலாம், இப்படி நேச்சுரல் ஆர்டர் ரீஸ்டோர் ஆகும்னு சொல்றா. ஐஸ் டெமன், மாஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் ஒரு யூனிவர்சல் லாவோட மேனிஃபெஸ்டேஷனா இருக்கலாம், அதுதான் கிரிட்டிக்கல் மொமெண்ட்ஸ டாஸ்க்ஸ் ஞாபகம் வருதுன்னு சொல்றான். நிங்ஃபங் சீரியஸா, யூனிவர்சல் லாஸ் பத்தி பேசின உடனே 4th டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் முடிச்சப்போ ஒரு நியூ பவர் கிடைச்சது ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போ ஒரு டிவைன் டொமைன் கிரியேட் பண்ண முடியும். டிவைன் டொமைன் ஒரு கடவுளோட எக்ஸ்க்ளூசிவ் டொமைன், எல்லா ஆர்டரும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரு கடவுளுக்கு இது பவர் சோர்ஸும் டிஃபென்ஸ் பேரியரும். செகா எக்ஸைட்டடா, நான் மறுபடியும் ஒரு டிவைன் டொமைன் பார்க்க போறேன். இது எண்ட்லெஸ் சி ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ப்ளூ வாட்டர்ஸ், கோல்டன் சாண்டி பீச்சஸ், டிவைன் அத்தாரிட்டியை குறிக்கிற டவர்ஸ், ஃபாலோவர்ஸா இதை முன்ன பார்க்கிற பிரிவிலேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்றா. நிங்ஃபங் சிரிச்சு, நீ சொன்னதுல செம எக்ஸைட்டட் ஆயிட்டேன். இந்த பவர் கிடைச்ச உடனே டிவைன் டொமைன் கிரியேட் பண்ற மெத்தட் என் மைண்ட்ல இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. கான்ஷியஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறான். ஃபோக்கஸ் பண்ண உடனே ஒரு ஹியூஜ் ஃபிளாஷ் அப்பியர் ஆக எல்லாரும் ஸ்பீச்லெஸ்ஸா கிரியேட் ஆன ரியால்மை பார்த்து அமேஸ்ட் ஆகுறாங்க. ஆனா செகா சொன்ன மாதிரி இல்ல. நிங்ஃபங் செம கத்தி, நான் கிரியேட் பண்ணது என்ன மாதிரி ரியால்ம், இது ஒரு கடவுளோட டிவைன் டொமைன் மாதிரியே இல்ல, எண்ட்லெஸ் சி ஆஃப் கான்ஷியஸ்னஸ், கோல்டன் பீச்சஸ் எங்க, என் லெவல் போதலையா, இந்த இடத்துல நாய் கூட வாழாதுன்னு கேக்குறான். அப்போ யாரோ உங்க டிவைன் டொமைன் சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றத கேட்டு நிங்ஃபங் யாஜின்ன பாக்குறான். டிமானிக் காட் யாஜின், ஆமா, இது என்னோட முன்னாள் ரியால்ம் தான், ஆனா இவ்வளவு நாள் டிவைன் பவர் இல்லாம அபேண்டன் ஆகியிருக்கு, நீ இதை எப்படி கண்டுபிடிச்சன்னு கேக்குறான். நிங்ஃபங், விசித்திரமா இருக்கு, நான் என் டிவைன் டொமைன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ண, ஆனா ஜாஜினோட ரியால்ம் கிரியேட் ஆயிருக்கு. நடக்கும்போது எனக்கு ஏன் மெமரி லாஸ்ட் ஆச்சுன்னு தெரியல, ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அன்கவர் பண்ணணும், முதல்ல இங்க பாக்குறது பெஸ்ட்னு நினைக்கிறான். டிவைன் அத்தாரிட்டி டவர் பார்த்து, இந்த டெம்பிள் செம ரூயின்ட் ஆகியிருக்கு, நெடுநாள அபேண்டன் மாதிரி இருக்குன்னு சொல்றான். கிட்ட போகும்போது ஒரு ஃபெயிண்ட் ரெசனன்ஸ் ஃபீல் ஆடுது. இது ஜாஜின்னாலயா இல்ல நான் ஜின்னோட டிவைனிட்டியோட ஃபியூஸ் ஆனதாலயான்னு யோசிக்கிறான். சரௌண்டிங் மவுண்டெயின்ஸ் அண்ட் கிளவுட்ஸ் விஷன் பிளாக் பண்ணுது, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. திடீர்னு ஷாக் ஆகி, ஹன்யான், செகா, நீங்க இத பாத்தீங்களான்னு கேக்குறான்.
ஐஸ்டமன் கிளவுட்ஸுக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றான். நிங்ஃபங் ஹெசிடேட் பண்ணாம கிளவுட்ஸுக்குள்ள ஜம்ப் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்க போறான். செகாவும் ஹன்யானும் கவனமாயிரு, டிவைன் அத்தாரிட்டி டவர் முன்னாடி இருக்குன்னு கத்திக்கிட்டே ஃபாலோ பண்றாங்க. செகா, மாஸ்டரோட டவர் இங்க ஏன் இருக்குன்னு கேக்குறா. நிங்ஃபங், முதல்ல இங்க பாருன்னு சொல்றான். தன் பவர் யூஸ் பண்ணும்போது சிஸ்டம் ரியால்மோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் இன்கம்ப்ளீட், ஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நான் இன்னும் ரெலவெண்ட் யூனிவர்சல் லாஸ புரிஞ்சிக்கலையான்னு நிங்ஃபங் யோசிக்கிறான். ஹன்யான், மாஸ்டர் சீக்கிரம் இங்க பாருங்கன்னு கூப்பிட இன்னொரு டவர் தெரியுது, பிறகு இன்னொரு டவர். செகா, இந்த 2 டவர்ஸ் கிளவுட்ஸுக்குள்ள ஹிடன் ஆகியிருக்கு, சில பெயிண்டிங்ஸ்ல பார்த்திருக்கேன், இவை ஷேடோ கமாண்டர் மற்றும் சேஜஸ் பிரேயர்னோட டவர்ஸ் மாதிரி இருக்குது கத்துறா. ஹன்யான் ப்ரௌடா, இதுதான் விஸ்டம்னு சொல்றான். ஆனா நிங்ஃபங், சிஸ்டம் சொல்லுது எல்லா டவர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸும் இன்கம்ப்ளீட், இப்போ ஜின்னோட ரியால் மட்டும் ஆக்டிவேட் பண்ண முடியும். நேரம் வேஸ்ட் பண்ணாம டிமானிக் காட் ஜின்னோட டவருக்கு ஸ்ட்ரெயிட்டா போறான். வால் மேல கை வச்சு பவர் ரிலீஸ் பண்ண டவர் டாப்ல ஒரு லைட் எமர்ஜ் ஆகுது. ஸ்ட்ரேஞ்ச் எனர்ஜி சரௌண்டிங்ல ஸ்வர்லிங் ஆகுது. ஃபைனலி டாப்ல ஒரு மேசிவ் லைட் எக்ஸ்ப்ளோஷன். சிஸ்டம், நீங்க ரியால்ம்ல என்ஹான்ஸ் பண்ண அத்தாரிட்டி அக்வயர் பண்ணிருக்கீங்க. பவர் ஆஃப் டார்க்னஸ் யூஸ் பண்ணி இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். இன்ட்ரூடர்ஸ் டெத் உங்க டிவைன் பவரை என்ஹான்ஸ் பண்ணும்னு சொல்லுது. நிங்ஃபங் ஷாக் ஆகி, இந்த பவர் டிமானிக் காட்னோடதா? கில்லிங் மூலமா டிவைன் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. சீக்ரெட் ரியால்ம்ஸ் மத்த வேர்ல்ட்ஸை இன்வைட் பண்றது இதனால தான். முதல் தடவையா ஒரு கடவுளோட அபிலிட்டியை கான்டாக்ட் ஆகியிருக்கேன், இதை கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறான். ரியால்ம் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ்ல ரெக்ரியம் ஆஃப் சோல்ஸ், ஆம்னிபட்டன் மேஜ் காட் ரீஅப்பியர் ஆனது எதிர்பாராதது. ஆனா ஷேடோஸ்ல ஹைட் பண்றதை விட இது பெட்டர்னு நினைக்கிறாரு. மேஜ் காட் டவரை க்ளோஸா அப்சர்வ் பண்ணி, இவன் என்னோட ரூல்ஸை ஆக்சஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டான், இது அவனோட பவர் செம பூஸ்ட் ஆகியிருக்கு. ஒரு கடவுளோட ரூல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும்னு முதல் தடவையா ரியலைஸ் பண்ண. ஆனா நான் மட்டும் இதை கண்டுபிடிக்கல, மத்த கடவுள்களுக்கும் மியூச்சுவல் சஸ்பிஷன் வந்திருக்கு. ரிக்யூவியம் ஆஃப் சோல்ஸ், ஒரே டொமைன்ல இருக்கிற மத்தவங்க நம்ம ரூல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். 10 பிரைம் காட்ஸ் பல ஃபேக்ஷன்ஸா ஸ்பிளிட் ஆகி இருக்காங்க. இப்போ எல்லாரையும் ஆம்னிபோட்டன்ட் மேஜ் காடுக்கு எதிரா யுனைட் பண்றது டிஃபிகல்ட். ஆனா நான் டிவைன் ஃபியூஷன்ல இருந்து ஒரு நியூ பவர் சோல்ஸை மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஈவில் காட்னோட பவர் இந்த ஸ்டேல்மேட்டை பிரேக் பண்ற கீயா இருக்கலான்னு நினைக்கிறார். ப்ரோவுக்கு சிஸ்டம் காட்டினதை பார்த்து ஆம்னிபோட்டன்ட் மேஜ் காட் தன் ரியால்ம் லாஸ்ட் பண்ணிட்டு லோயர் உலகங்கள்ல மட்டும் ஹைட் பண்றான். யுனிவர்சல் லாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதால யாராலையும் அவனுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான்னு சொல்லி தன் பவர் ரிலீஸ் பண்ணி நான் அதை டெஸ்ட் பண்ண போறேன்னு டிக்ளேர் பண்றார். ட்ரெய்னிங் சென்டர்ல ப்ரோ கொட்டாவி விட்டு, செம டயர்டா இருக்கேன், கடவுளோட பவரை ஒரு சின்ன டைம்ல புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றான். டுவான் வந்து உடனே கூப்பிடுறான். நிங்ஃபங், எல்லாம் எக்ஸ்சேஞ்சில் செட்டில் ஆயிடுச்சான்னு கேட்க டுவான் ஆமான்னு சொல்றான். நிங்ஃபங், கேபோ செம அரகண்ட்டும் கான்சீட்டபும், இவன் தன்னை ஈவில் காட் ஃபாலோவர்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. டுவான், இவனை கண்காணி, இல்லைன்னா மறுபடி பிரச்சனை பண்ணுவான்னு சொல்றான். டுவான், ஓகே, ஆனா கேபோ நான் நினைச்ச மாதிரியே இல்ல. ஃபைட்டர் கிளாஸ் கூட லார்ட் காட் பிலீவரா மாறுவான்னு எதிர்பார்க்கல. நேர்ல பார்க்கலன்னா நம்பியிருக்கவே மாட்டேன். கொஞ்சம் ஆர்வமா, கேபோ திடீர்னு வேற ஆளு மாதிரி ஆயிட்டானே ஏன்னு கேக்குறான். ஒன்னைடு கை சிரிச்சு, முன்ன அரகண்டா இருந்ததுக்கு மன்னிப்பு கேக்குறேன். இந்த உலகத்துக்கு வந்தப்போ செம மொலேஷியஸ் ஆளுங்க என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதான் அட்மிரேஷன் ஃபீல் பண்ண வைக்க வேண்டி இருந்துச்சுன்னு சொல்றான். டுவான், நான் ப்ரோவுக்கு கேபோவோட சிச்சுவேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னேன், ஆனா இவன் இந்த உலகத்துக்கு வந்து எதுவும் அவுட்ரேஜஸா பண்ணலான்னு நினைவுபடுத்துறான். ஆனாலும் இன்னும் வேறியா, நீ இப்படி ஆக்ட் பண்ணி ஆம்னிபோட்டன்ட் காட் ஆஃப் மேஜிக் இமேஜை கெடுத்துட மாட்டியேன்னு சீரியஸா கேக்குறான். கேபோ எம்பராஸ்ட் ஆகி, வரி பண்ணாதீங்க, எல்லாரும் நான் ஹவுஸ் ஆஃப் த சோல் காட் ஃபாலோவர்னு நினைக்கிறாங்க, சரியான டைம்ல இத பத்தி பேசுவேன். ப்ரோவை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி டார்க்னஸ் விட்டு லைட்டுக்கு மாறி புது பக்கம் திறந்திருக்கேன். மாஸ்டருக்கு எப்பவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்றான். டுவான் ஸ்டண்ட் ஆகி, இவன் பர்சனாலிட்டி செம ஈஸியா சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறான். இதையெல்லாம் ப்ரோவுக்கு சொல்லி, கேபோ நாம நினைச்ச மாதிரி ஸ்டூபிட் இல்ல, இவனை நம்பலாமா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலான்னு சொல்றான். நிங்ஃபங், இவனோட ட்ரூ ஐடென்டிட்டியை இப்போ ரிவீல் பண்ண வேண்டான்னு சொல்றான். டுவான், கேபோ மற்றும் ஜென் ஒரு அப்பாலஜி பேங்க்வெட் ரெடி பண்ணிருக்காங்க, ப்ரோ நீங்க வந்தா சந்தோஷப்படுவாங்க, யுவான் சிங் ட்ரேடிங் ஹவுஸையும் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். நிங்ஃபங் சிரிச்சு, போய் செக் பண்ணுவோம்,
ரெஸ்ட் பண்ண நல்ல சான்ஸ்னு சொல்றான். ஜாங் ஃபேமிலி மேன்ஷனுக்கு வந்த உடனே யுவான் ஃபேமிலி மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாசிங் பை ஆளுங்க, செம பிக் ஈவெண்ட் நடக்குது, 2 மெயின் ஆக்ஷன் ஹவுசஸ் மீட் பண்ணுதுன்னு இம்ப்ரெஸ்ட் ஆகி கமெண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு லிமோசின் வருது. ப்ரோ உள்ள டெமன் மேனை தடவிக்கிட்டே, லக்ஸரி கார்ல வருவோன்னு நினைக்கல, இத பார்த்தா ஹோட்டல் செம லக்ஸரியா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்றான். நிங்ஃபேங் மற்றும் டுவான் கார்ல இருந்து இறங்கவும் கேபோ உடனே வந்து, சேஃபா வந்துட்டீங்களே, சந்தோஷம்னு சொல்றான். 2 பியூட்டிஃபுல் பொண்ணுங்க வெயிட் பண்றாங்க. இவங்க தான் 2 ஆக்ஷன் ஹவுசஸ் விஐபிகளா செம யங்கா இருக்காங்கன்னு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பொன்னிற பொண்ணு திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்து, நீங்க தான் ஹிடன் பாஸை டிஃபீட் பண்ணி செம ஆளுங்களை காப்பாத்தின கிரேட் ஹீரோ, எங்க ஃபேமிலி அப்போ சீக்ரெட் ரியால்ம்ல இருந்துச்சு, அதான் உங்க வீடியோவை பார்த்து செம இம்ப்ரெஷன்னு சொல்றா. ரெட்ஹெட் பொண்ணு, நீங்க நிஜமாவே கிரேட் ஹீரோ, நானும் உங்க வீடியோ பார்த்தேன்னு இம்ப்ரெஸ் தான் சொல்றா. ரெட்ஹெட் பொண்ணு, ஆட்டோகிராஃப் கொடுப்பீங்களான்னு கேட்க கேபோ ஜெஸ் கிட்ட ஃபியூரியஸா, யாரையும் ப்ரொவோக் பண்ண தைரியம் பண்றியா, உன்னால கிட்டத்தட்ட ரூயின் ஆயிட்டேன்னு கத்துறான். உனையிடுகை ப்ரோவ பார்த்து முன்னாடி போங்கன்னு சொல்றான். எல்லாரும் உள்ள போய் பேங்க்வெட்ல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. பொன்னிற பொண்ணு டெமன் மேனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து, இவனுக்கு ஐஸ்கிரீம் லிக் பண்றது செம பிடிச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறான். அப்போ ஜாஷங் எழுந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் டிரா பண்ணி, நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட தப்புதான்னு சொல்றான். கேபோவும் எழுந்து, நான் மாஸ்டரா ஜாஷங்குக்கு சரியா டீச் பண்ணல, அதனால நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்றான். கை யூசன், யாவோசன் இவ்வளவு நாள் கழிச்சு அப்பாலஜைஸ் பண்ணது இன்கிரெடிபிள், இது அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர் நிங்ஃபங்கோட இன்ஃப்ளூயன்ஸ்னு சந்தோஷப்படுறார். மிஸ்டர் ஜாங் ப்ரோவை கூப்பிட்டு, எங்க மன்னிப்ப சொல்ல ஜெங் ஆக்ஷன் ஹவுஸ் 25% ஷேர்ஸும் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மைன்ஸையும் கிஃப்டா பண்ண தயாராயிருக்கோம்னு சொல்றார். மிஸ்டர் யுவான் எங்க கிராட்டிடியூட காட்ட யாங்கெங் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் 25% ஷேர்ஸும் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மைன்ஸையும் கிஃப்டா பண்ண தயாராயிருக்கோம்னு சொல்றாரு. பொண்ணுங்க செம சர்ப்ரைஸ்ட் ஆகி, 2 மெயின் கம்பெனிஸோட கால்பாகம் ஷேர்ஸ் இனி ஒன்னும் பண்ணாம இருந்தாலும் ஜெனரேஷன்ஸுக்கு போதும்னு சொல்றாங்க. மிஸ்டர் யுவான், நீங்க புரிஞ்சிக்கல, ப்ரோவை நாங்க அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கம்பெனிக்கு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் குறையவே இல்ல, டர்ன் ஓவர் பல மடங்கு ஆயிருக்கு, 25% ஷேர்ஸ் ஒன்னும் இல்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், ப்ரோ எங்களோட ஒர்க் பண்ண தயாராயிருக்காரு. நிங்ஃபங், ஷேர்ஸ் சின்ன மேட்டர், 4th டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் முடிஞ்ச உடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் தேவை செம இன்க்ரீஸ் ஆகும், இப்போ நம்ம சொந்த மைண்ட்ஸ் இருக்கிறதால டெம்பரரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டான்னு நினைக்கிறான். கேபோ ப்ரோவை கூப்பிட்டு, இன்னொரு மேட்டரை பத்தி உங்க ஒப்பீனியன் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்றான். ஒன்னைட் கை கொஞ்சம் ஒரியோட, நேத்து ஜென்வி ட்ரேடிங் ஹவுஸ் கிட்ட நிங்ஃபங் பத்தின இன்ஃபோ ஆர்கனைஸ் பண்ண சொன்னேன், இவன் அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ராடினரி, டுவான் இவனுக்கு செம ரெஸ்பெக்ட் காட்டுறான், ப்ரோ இந்த உலகத்துல ஆம்னிபோட்டன்ட் காட் ஆஃப் மேஜிக்கா இருக்கலாம், மேலும் டெமன் மேன் இவனோட பெட்டுன்னு நினைக்கிறான். அப்போ டெமன் மேன் திரும்பி கேபோவை ஸ்டார் பண்ண, கேபோ பயந்து இவன் நான் பார்க்கறத நோட்டீஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறான். ப்ரோ அப்போ கிட்ட வந்து, கேபோ என்ன சொல்ல விரும்புறன்னு கேட்குறான். கேபோ ஆர்வமா, லிபியால மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் இன்வேஷனுக்கு எதிரா நெய்பரிங் கண்ட்ரீஸை ஜாயிண்டா ரெசிஸ்ட் பண்ண சொன்னேன், ஆனா பவர்ஃபுல் அட்வென்ச்சரஸ் செம கம்மி, ஃபைட்டிங் ஃபோர்ஸ் குறைவுன்னு சொல்றான். நிங்ஃபங், கேபோ ஒரு மியூச்சுவல் எய்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்தாபிச்சிருக்கான், பல கண்ட்ரீஸ் இதுக்கு சப்போர்ட் கொடுக்குது, டிஃபிகல்ட் சீக்ரெட் ரியாம்ஸ் கேபோவுக்கு ஒப்படைக்கிறாங்க, இதுல செம ரிவார்ட்ஸ் உள்ள சீக்ரெட் ரியாம்ஸ் இருக்கு, அதான் இவனுக்கு 2 வேர்ல்ட் ஹார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறான். ப்ரோ சிரிச்சு, முடிஞ்சா ப்ளூ ஸ்டார் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண கோஆபரேஷன் அச்சீவ் பண்ணலான்னு நம்புறோம்னு கேபோ சொல்றான். நிங்ஃபங், கேபோவுக்கு ஈஸ்டர்ன் யூரோப்ல செம ஸ்டேட்டஸ், அப்ராட்லையும் ரெப்புடேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது, இவனோட இன்ஃப்ளூயன்ஸை லெவரேஜ் பண்ணி மோர் சப்போர்ட் கிடைக்க வைக்கலாம்னு நினைக்கிறான். ஓகே அக்ரின்னு ப்ரோ சொல்ல, கேபோ சந்தோஷமா உங்கள மாதிரி பவர் ஹவுஸை இன்வைட் பண்ணது ஆனர்னு தேங்க்ஸ் சொல்றான். ஆனா நிங்ஃபங், ஃபியூச்சர்ல பேட்டில் ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணினா டொமஸ்டிக் மார்க்கெட்ல மோர் பவர் ஹவுசஸை ஸ்டேஷன் பண்ணணும், இப்போ நியூ அட்வென்ச்சரர்ஸ்க்கு ஹெல்லிஷ் ட்ரைனிங் ஆரம்பிக்க வேண்டிய டைம்னு நினைக்கிறான். பேங்க்வெட் நடக்கும்போது ப்ரோ கேபோவை கூப்பிட்டு, நீ இங்கிருந்து எக்ஸ்பீரியன்ஸை பத்தி டீட்டெயிலா சொல்லுன்னு கேட்கிறான். கேபோ, நான் ஒரு சீக்ரெட் ரியால்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா ஆக்சிடென்ட்டா டெம்போரல் டர்புலன்ஸ்ல ஸ்வீப் ஆயிட்டேன். டெம்போரல் டர்புலன்ஸ் செம்ம ரேர், 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், எப்படி இதுல மாட்டினேனே தெரியலன்னு சொல்றான்.
இந்த சப்ஜெக்ட பேசும்போது இன்னும் பயமா இருக்கு. டெம்போரல் டர்புலன்ஸ்ல டைமும் ஸ்பேஸும் செம அன்ஸ்டேபிள். உயிரோடு டேமேஜ் இல்லாம வந்தது உண்மையிலே கடவுளோட பிளெஸ்ஸிங் தான்னு சொல்றான். ப்ளூ ஸ்டார் ரியால்மோட ஒரு இடத்துல சிலர் ஷாக் ஆகி, நாம என்ன பாக்குறோம், ஒரு டைமென்ஷனல் ரிஃப்டா இல்ல டைம்லெஸ் வோர்டெக்ஸான்னு கேக்குறாங்க. ட்ரைனிங் சென்டர்ல மெயின் 7 கிரேட் கில்ட்ஸ் லீடர்ஸும் ப்ரொஃபசர் ஷியாரோக்கும் கூடியிருக்காங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற நிங்ஃபங், இந்த சார்ட் பீரியட்ல மீட் பண்ணிங்க கில்ட் பிரசிடென்ட்ஸ் டீசென்ட் ஆளுங்க, ப்ரொஃபசர் ஷியானோட இவங்க தான் இப்போ டெவலப் பண்ண முடியறவங்கன்னு நினைக்கிறான். ஹெல்லிஸ் ட்ரைனிங் நடக்கும்போது பிரசிடென்ட் இங்ஜென், இது ப்ரோவோட பவர் செம்ம டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆன ஸ்பெஷல் ட்ரைனிங், இதை சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறார். நிங்ஃபங் இன்னும் சீரியஸா டார்க் பவர் இன்க்ரீஸ் பண்ணி லீடர்ஸ மேல பிரஷர் ஆஃப் த ஸ்ட்ராங் விடுறான். லுபிங், யானுவான் இந்த பிரஷரை தாங்குறாங்க. ஆனா மேடம் லிங்ஹுவா, நாம இப்படி பாசிவா டிஃபெண்ட் மட்டும் பண்ண போறோமா, இந்த ஹெல்லிஸ் ட்ரைனிங் செம டயாபாலிக்கல், யங் நிங்ஃபங்கோட நம்பிக்கை இல்லைனா இவன் ஈவில் காட்னு நினைச்சிருப்பேன்னு இங்ஜென்னு கேக்குறா. இங்ஜென், நம்மள ஆளுங்க இருக்கோம், பேட்டில் டீம் மாடல் பேஸ்ட் கோஆர்டினேட் பண்ணலாம், காட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல எல்லாரும் காட் ஃபார்மேஷன் அஸ்யூம் பண்ணி பிரஷரை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ, இவங்க டிசப்பாயிண்ட் ஆகுவாங்க. என் ஃப்ரெண்டு உவா இந்த மெத்தடை ட்ரை பண்ணாங்க, ஆனா யூஸ்லெஸ். ஆனா ரியால்ம் ஆஃப் காட்ல அத்தாரிட்டி ஸ்டடி பண்ண அப்புறம் இந்த காட் ஃபார்மேஷனை பார்க்கும்போது மோர் இன்ஃபோ கிடைச்சிருக்குன்னு சொல்றான். எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்வென்ச்சரஸ் மாதிரி இவங்க செம்ம ஸ்மூத்தா கோஆர்டினேட் பண்றாங்கன்னு சொல்றான். மேடம் லிங்ஹுவா எர்த் ஷீல்டு ஸ்கில் யூஸ் பண்ண ஷீயான் சஃபரிங் பியூரிஃபிகேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். ஆனா ரெண்டு பேரும் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணி கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. லுபிங், இங்ஜென் வாய பொளந்து ஷாக் ஆகுறாங்க. சிஸ்டம் இன்க்ரீஸ்ட் சப்ரஷனோட ஸ்காலர் மற்றும் ப்ரீஸ்ட் கிளாஸஸ் காட் ஃபார்மேஷன்ல இருக்கும்போது டிஃபென்சிவ் போனஸ் எஃபெக்ட்ஸ் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுது. ஷியாங் என்ன நடக்குதுன்னு கேட்கிறார். யுவேனிங், லுபிங் ரெண்டு அசாசின் கிளாஸ் இருக்கிறதால 8% இவேஷன் இன்க்ரீஸ், 15% ஆர்மர் பூஸ்ட் கிடைக்குது. ஹன்யான் டீம ஆக்டிவேட்டட் டொமைன் எஃபெக்ட்ஸை நம்புங்கன்னு சொல்றான். சேகா இம்ப்ரெஸ்ட் ஆகி, இப்படி ஒரு விஷயம் உண்மையிலே இருக்கான்னு கேட்கிறா. எல்லாரும் ஸ்குவாட் மோட் செம யூஸ்ஃபுல்னு எக்ஸைட்டடாக, இங்ஜென் எல்லாரும் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டோன்னு சொல்றார். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்லாரும் டயர்ட் ஆகி எக்ஸாஸ்டடா தரையில கவுந்து கிடக்குறாங்க. ப்ரோ, இவ்ளோ நேரம் தாக்கு பிடிச்சதால இன்னும் டெரிபிள் ஸ்டன்னுக்கு ஆளாகியிருக்காங்கன்னு சொல்றான். ஹன்யான், மாஸ்டர், முன்னாடி நடந்த டிவைன் இன்டர்வென்ஷன் உங்க வேலையான்னு கேட்க ப்ரோ சிரிச்சு, எல்லாரும் கோஆர்டினேட் பண்றத பார்த்தப்போ என் மைண்ட்ல சில ஐடியாஸ் கிளியர் ஆச்சு. அந்த மொமெண்ட்ல டொமைன்ஸ் ஆக்டிவேட் ஆக சிஸ்டம் மெசேஜ் வந்து யுனிவர்சல் ரூல்ஸை புரிஞ்சுக்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லுச்சு. இப்படி யுனிவர்சல் ரூல்ஸை உண்மையிலே புரிஞ்சுக்க முடியுமான்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் ட்ரெய்னிங் சென்டர்ல கிழவர் லாவோங் செம சர்ப்ரைஸ்ட் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சு, இங்ஜென் நீ ஃபுல்லா வர்ன் அவுட் ஆயிக்கன்னு சொல்றார். இங்ஜென் சிரிக்காம மெச்சோட ஆக்ட் பண்ணு, முந்தின நாள் ஹெல்லிஸ் ட்ரைனிங்னால உடம்பு நடுங்குது, ஃப்ரெண்ட் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கிறார். லாவோங் உடனே ஹக் பண்ணி ஹெல்ப் பண்றார். இங்ஜென், நீங்க வந்து மார்க் பண்ணவா டீஸ் பண்ணவான்னு கேட்க லாவோங் இல்ல கொஞ்சம்னு சொல்றார். லாவோங் சினிஸ்டர் லுக்கோட, நிங்ஃபங் எல்லாரும் இங்க கூட்டி இருக்கார், இங்ஜென் ஏதோ செம்ம இம்பார்ட்டன்ட் விஷயம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றார். இங்ஜென், நாங்க உண்மையிலே செம்ம இன்கிரெடிபிள் இல்லையான்னு சிரிச்சு, லாவோங் நர்சிசிஸ்ட், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு, பர்பஸா என்ன ஹர்ட் பண்றியான்னு கேட்கிறார். கண்ட்ரோல் ரூம்ல லாவோங் ப்ரோ மற்றும் ஷியானோட இருக்காரு. உடனே ப்ரொஃபசர் கிட்ட இதுவரை ப்ராக்ரஸ் என்னன்னு கேட்கிறார். ஷியாயான், நாங்க பல ஸ்குவாட் குரூப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி சைமல்டேனியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோம். வெவ்வேறு எஃபெக்ட்ஸோட டீம் டொமைன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அஜிலிட்டி டைப், ஸ்பெல் டைப், சப்போர்ட் டைப் கிளாஸஸ் மெயினா டீம் டொமைன்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியுது. ஆனா ஆக்டிவேட் ஆகிற டொமைன்ஸ் எண்ணிக்கை லெவலோட ரிலேட்டட் இல்ல, டீம் சினர்ஜியோட தான்னு சொல்றா. லாவோங், அப்போ லோ லெவல் அட்வென்ச்சரர்ஸ்க்கு கூட ஸ்ட்ராங்கர் எனிமீஸை ஃபைட் பண்ண சான்ஸ் இருக்கு, ட்ரெயின்டானா போதும்னு சொல்லி, இதான் நீ சொன்னதான்னு கேட்கிறார். ப்ரொஃபசர் சிரிச்சு அப்சல்யூட்லி ரைட்னு சொல்றா. நிங்ஃபங், இப்போ முதல் நான் புரிஞ்சிக்க முடிகிற விஷயங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு, ஒருவித லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன் போலன்னு நினைக்கிறான். அப்போ டைவான் ஓடி வந்து ப்ரோன்னு கூப்பிட நிங்ஃபங் திரும்பி கேட்கிறான். டெஸ்பரேட்டா டைவான் கேபோ ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கான்னு சொல்லி ஃபோன்ல ஒரு டைமென்ஷனல் ரிஃப்ட் போட்டோ காட்டுறான். போட்டோவை பார்த்து ப்ரோ ஷாக் ஆகி, இதென்ன ஒரு நியூ சீக்ரெட் ரியால்மா, டெம்போரல் டர்புலன்ஸ்னு கேபோ சொன்னானான்னு கேட்கிறான். ஹன்யான், மாஸ்டர், கேபோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி டெம்போரல் டர்புலன்ஸ்ல மாட்டினான், இவ்ளோ ஷார்ட் டைம்ல புது டர்புலன்ஸ் வர முடியுமான்னு கேட்கிறா.
நிங்ஃபங் டெம்போரல் டர்புலன்ஸ்ல இருந்து ஏதோ வெளியே வருது பார்த்து ஒரி ஆகிறார். ப்ரோவோட வீட்ல கேபோ ஆஸ்ட்ரியாவோட விலின் ஸ்டேட்ல டெம்போரல் டர்புலன்ஸ் அப்பியர் ஆகியிருக்கு. எல்லா ப்ரொசீஜர்ஸும் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஃப்ளைட் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி சீக்கிரம் அங்க போயிடலாம், யூஸ் பண்ணின்னு சொல்லி போறேன்னு சொல்றான். நிங்ஃபங் ஓகே நான் போறேன்னு சொல்ல கேபோ கன்ஃபியூஸ் ஆகி நீங்க தனியா போறீங்களான்னு கேக்குறான். ஆமா, ஏன் தனியா போக முடியாதுன்னு நிங்ஃபங் கேக்குறான். ஒன் நைட் கை ஸ்டார்டில் ஆகி டெம்போரல் டர்புலன்ஸ் செம்ம டேஞ்சரஸ், ஒருவேளை இமேஜின் பண்ண முடியாத ஏதாவது வெளியே வந்திருக்கலாம், உங்க சூப்பர் ஸ்ட்ராங் பெட்டாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். நிங்ஃபங் அறியப்படாத டேஞ்சர்ஸ் இருக்கிறதால மத்தவங்க பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது, ஹன்யான் சேகா நான் மட்டும் போதும்னு நினைக்கிறான். விலின் ஸ்டேட்டுக்கு வந்த உடனே வெளியே வெயிட் பண்றாங்க. ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணு மாஸ்டர்னு கூப்பிடுறா. கேபோ இவள் லிலித், என் டிசைபிள்ஸ்ல ஒருத்தி, இவள் அப்பா இங்கே கவர்னர்னு சொல்றான். ஆனா லிலித் உடம்பு நடுங்கி கவலையோட கண்ணீர் விடுறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கேபோ என்னாச்சுன்னு கேட்க ஒருத்தர் வந்து லிலித்தோட தோள்ல கை வைக்கிறார். அவர் நான் ஆண்ட்ரே, லிலித்தோட அப்பா, இப்படி பயந்த நிலையில இருக்கிறத பார்த்ததுக்கு மன்னிக்க கேட்டுக்கிறேன், சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன், என் கூட வாங்கன்னு சொல்றார். ஒரு ஹியூஜ் இடத்துக்கு வந்த உடனே ஆண்ட்ரே இங்கிருந்து டெம்போரல் டர்புலன்ஸை எக்ஸாக்ட் லொகேஷனா பார்க்கலாம்னு சொல்றார். எல்லாரும் டர்புலன்ஸோட ஸ்டேட்டை பார்க்கறாங்க. ஆண்ட்ரே இந்த டெம்போரல் டர்புலன்ஸ் எங்க புரிதலை தாண்டி இருக்கு, சார்ட் டைம்ல ஒரு சின்ன டவுனை ஸ்வாலோ பண்ணி சீக்ரெட் ரியால் மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்றார். ஆண்ட்ரே, டெம்போரல் டர்புலன்ஸ் ஒரு சின்ன டவுனை ஸ்வாலோ பண்ணி சீக்ரெட் ரியால் மாதிரி ஸ்பேஸ் உருவாக்கியிருக்கு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் பவர்ஃபுல் மற்றும் டெரிஃபையிங் மான்ஸ்டர்ஸா மாறி இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்குவாட்ஸ் அனுப்பியும் செம ஆளுங்க சாக்ரிஃபைஸ் ஆகியிருக்காங்க. இன்னும் அந்த சீக்ரெட் ரியால் அழிக்க முடியலன்னு சொல்றார். லிலித் பர்சனலா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பினா, ஆனா அவளோட டீம் ஃபுல்லா வைப் ஆஃப் ஆகியிருக்கு. லிலித் மட்டும் மிஸ்டர் கேபோவோட ட்ரைனிங்கால ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் பண்ணி எஸ்கேப் ஆனா, இல்லனா அவளும் போயிருப்பான்னு சொல்றார். லிலித் ஆழ்ந்த மூச்சு விட்டு சாரி, அந்த டீம் மெம்பர்ஸ் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றா. ஜாங் ஷாக் ஆகி லிலித் இவ்ளோ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி உள்ளவ, இவளை இப்படி சோகமா முதல் தடவை பார்க்கறேன்னு நினைக்கிறார். கேபோ தன் டிசைபிள கூப்பிட்டு சீக்ரெட் ரியால்ம்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் உண்மையிலே அவ்வளோ பவர்ஃபுல்லான்னு கேட்க லிலித் ஆமா, இது ஒரு டைம் லிமிட்டட் சீக்ரெட் டொமைன், 2 ரூட்ஸ் இருக்கு, 2யும் கம்ப்ளீட் பண்ணாதான் வின் பண்ண முடியும். 2 ரூட்ஸும் மிரர் இமேஜஸ் மாதிரி சிமெட்ரிக்கல், ஆனா கனெக்ட் ஆகாது. ஒரு ரூட் முடிச்சாலும் மறு ரூட்டுக்கு டைம் போதாது, அதனால ஃபைனலி ஃபெயில் ஆயிடும்னு சொல்றா. கேபோ இன்ட்ரீக்ட் ஆகி வேற வார்த்தைகள்ல 2 ஸ்குவாட்ஸ் ஒரே டைம்ல ஒவ்வொரு ரூட் எடுத்து சேஃபா முடிக்கணும்னு சொல்றா. லிலித் ஆமா, ஆனா அதுக்கு செம ஹை லெவல் ஸ்ட்ரென்த் வேணும், இப்போ ஒரு குவாலிஃபைடு ஸ்குவாடு கூட கூட்ட முடியல, 2 எப்படின்னு சொல்றா. நிங்ஃபாங் சிரிச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு கேபோ, நீ ஒரு ரூட்ல ஆளுங்களை கூட்டிட்டு போ, நான் இன்னொரு ரூட்டை தனியா எடுக்கிறேன்னு சொல்றான். எல்லாரும் ஸ்பீச்லெஸ் ஆகி இவன் உண்மையிலே தனியா போறானான்னு யோசிக்கிறாங்க. நிங்ஃபாங் லிலித் எஸ்கேப் பண்ணினா கேபோவோட ஸ்ட்ரென்த்துக்கு டேஞ்சர் வந்தாலும் இவன் உயிரோட எஸ்கேப் பண்ணிடுவான்னு நினைக்கிறான். லிலித் மாஸ்டர் ஒரு ஸ்ட்ராங் ஆளை இன்வைட் பண்ணுவேன்னு சொன்னாரு, ஆனா இவன் ஒரு 1 ஸ்டார் ஆளு மாதிரி என்னை விட யங்கரா இருக்கான், ஒருத்தனை மட்டும் நம்புறது செம அவுட்ரேஜியஸ்னு நினைக்கிறா. கேபோ ஒரியோட எப்படி பண்ண போறேன்னு கேட்க நிங்ஃபாங் சிரிச்சு ஒரி பண்ணார, நீ உன் ரூட்டை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்றான். எல்லாம் டிசைட் ஆன உடனே சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் டெம்போரல் டர்புலன்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டா போறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே 2 மணி நேர கவுண்டவுன் காட்டுற பெரிய டைமர் அப்பியர் ஆகுது. ப்ரோ எஸ்டிமேட்டட் டைம் செட் ஆகிருக்கு, இதுக்கு எதிரா ரேஸ் பண்ணணும், நான் லெஃப்ட் ரூட் எடுக்கிறேன், கேபோவோட குரூப் ரைட் ரூட் போங்கன்னு சொல்றான். லிலித் கவலையோட மாஸ்டர் யங் நிங்ஃபாங் உண்மையிலே ஓகேவா இருப்பாரான்னு கேட்க கேபோ தெரியல, நேர்மையா சொல்லணும்னா இவனோட எந்த மூவ்ஸையும் நான் பார்த்ததில்ல, ஆனா டெமன் நாம் இவனோட இருக்கிறதால பிரச்சனை இருக்காது, இவன் என் ஷேடோ கார்ட்ஸ் எல்லாத்தையும் டிவோர் பண்ணதை நான் நேர்ல பார்த்தேன். நிங்ஃபாங்கோட ஃபேஸை பார்க்கறாங்க. லிலித் ஷாக் ஆகி என்ன, மாஸ்டரோட ஷேடோ கார்ட் செம்ம பவர்ஃபுல், இந்த உலகத்துல எந்த பவர் ஹவுஸையும் கிரஷ் பண்ண முடியும், எப்படி ஒரு மான்ஸ்டர் அவ்வளவுத்தையும் டிவோர் பண்ண முடியும், இப்படி ஒரு மான்ஸ்டரை பெட்டா வைக்கிறவன் எப்படி ஒரு ஆளா இருப்பான்னு யோசிக்கிறா. இன்னும் ஒரியோட நிங்ஃபாங் தனியா ஆக்ட் பண்றது ஏதோ சீக்ரெட் ஹைட் பண்றதுக்காகவான்னு நினைக்கிறா. சீக்ரெட் ரியால்ம்ல நடக்கும்போது கேபோவோட குரூப்ஸ்ல கிரீச்சர்ஸை மீட் பண்ணது. இன்னும் நிறைய கிரீச்சர்ஸ் அப்பியர் ஆகி குரூப்பை நேரடியா சார்ஜ் பண்றாங்க. கேபோ சோல் டிவோரிங் சர்பன்ஸ் அபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரே டைம்ல பல மான்ஸ்டர்ஸை டவுன் பண்றான். ஜாங் எக்ஸைட்டடா மாஸ்டரோட ஸ்கில் எக்ஸ்பெக்டட் தான்னு சொல்றார். இந்த மான்ஸ்டர்ஸ் மனுஷங்க மாறினவையா, சீக்ரெட் ரியால்ம்ஸ்ல உள்ள யூஷுவல் மான்ஸ்டர்ஸை விட செம ஸ்ட்ராங்கர், ஆனா இவங்கள நான் ஹேண்டில் பண்ண முடியும், ப்ரோவோட ஸ்ட்ரென்த் என்னை விட மேல இருக்கு, அதனாலன்னு நினைக்கிறார்.
டைமர் 1 மணி நேரம் 51 நிமிஷம் 43 செகண்ட்ஸ் ரிமைனிங் காட்டுது. கேபோ தன் சோல் டிவோரிங் சர்பன்ஸ் அபிலிட்டியோட தாக்குறான். ஆனா மான்ஸ்டர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக ஆரம்பிக்க அவனோட அபிலிட்டி இப்போ இஃபெக்டிவா இல்ல. கேபோ பேனிக் ஆகி ஏன் ஒர்க் பண்ணல, இந்த மான்ஸ்டர்ஸுக்கு எதிராக என் அபிலிட்டி குறைய ஆரம்பிச்சு இப்போ யூஸ்லெஸ்ஸா ஆகியிருக்குன்னு யோசிக்கிறான். மான்ஸ்டர்ஸுக்கு இடையில ஏதோ கனெக்ஷன் இருக்கா, இவை கண்டினியூஸா இவால்வ் ஆகுதான்னு கேள்வி கேட்கறான். ஒரு கிரீச்சர் கேபோவை நோக்கி சார்ஜ் பண்ண ஜிஜங் மாஸ்டர்னு கத்தி வார்ன் பண்றான். கேபோ தன் பவரை கையில சேனல் பண்ணி அந்த கிரீச்சரை ஸ்ட்ரைக் பண்ணி தூரமா தூக்கி எறிகிறான். இந்த மான்ஸ்டர்ஸை டீல் பண்ண அபிலிட்டிஸ் யூஸ் பண்ணா இவை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுதுன்னு கேபோ வரி பண்றான். இப்படியே போனா நாம இவங்கள வளர்க்குற மாதிரி ஆயிடும்னு கேபோ வரி பண்றான். இங்க எல்லா கம்யூனிகேஷன் மெத்தட்ஸும் ஃபெயில் ஆகுது. ப்ரோவோட டச்சுக்கு வர முடியல, இவன் தனியா தாக்கு பிடிக்க முடியுமான்னு நினைக்கிறான். இதே டைம்ல ப்ரோ ஒரு கிரீச்சர் சார்ஜ் பண்ணும்போது ஸ்டில் நின்னு ஃபோக்கஸ்டா இருக்கான். ஒரே ஆர்ம் மூவ்மெண்ட்டோட அந்த கிரீச்சரை 2ஆ ஸ்லைஸ் பண்ணி அதோட பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ளை ஆகுது. பிறகு சீக்ரெட் ரியாலம்ல மறுபடி நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கிரீச்சரோட ரிமைன் ஸ்ட்ரேஞ்சா ரியாக்ட் பண்ணி ப்ரோவோட அட்டாக் பவர் செம ஹை. எவல்யூஷன் ஸ்பீட் இதுக்கு ஈடு கொடுக்க முடியல. இவனோட அட்வான்ஸை நிறுத்த முடியாது. ஆனா லக்கிலி மறு ரூட் இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்குது. டைமர் 1 மணி நேரம் 26 நிமிஷம் 31 செகண்ட்ஸ் ரிமைனிங் காட்டுது. கேபோவோட குரூப் கிரீச்சர்ஸை டிஃபீட் பண்ணும்போது லிலித் திடீர்னு திரும்பி மாஸ்டர் நீங்க ஓகேவான்னு கேக்குறா. கேபோ நான் ஓகே, கொஞ்சம் டயர்ட் ஆகியிருக்கேன், ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்றார். ஆனா அவரோட ஒன் ஐ நோட்டீஸ் பண்ண ஏதோ இருக்கு, ஆனா லேட் ஆயிடுது. லிலித் ஒரு ஓப்பனிங் எடுத்து கேபோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி இம்பேல் பண்ணி இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறா. கேபோ காயத்துல மூச்சு வாங்க ஜாங் லிலித் என்ன பண்றன்னு கத்துறார். லிலித் சினிஸ்டர் ஸ்மைலோட சாரி, ஆனா நம்ம செம ஸ்ட்ராங்கான ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கோம், அதனால இங்கேயே உங்களை எலிமினேட் பண்ணணும்னு சொல்றா. கேபோ இன்னும் நின்று நீ உண்மையிலே லிலித் இல்லையான்னு கேட்க லிலித் நான் லிலித் தான், ஆனா ஸ்ட்ராங்காக ஒரு வழி கண்டுபிடிச்சேன், நீங்க என் சாக்ரிஃபைசஸா இருப்பீங்கன்னு சொல்றா. ஜாஷங் கோபமா பவரை சேனல் பண்ணி மாஸ்டர் சீக்கிரம் இங்கிருந்து எஸ்கேப் பண்ணுங்கன்னு சொல்லி தன் ஷேடோ கார்ட்ஸ் அழுப்பி லிலித் அட்டாக் பண்றான். ஆனா லிலித் ஒரே அட்டாக்ல ஷேடோஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்றா. ஃபூல்ஸ், இங்க நுழைஞ்ச மொமெண்ட்ல இருந்து நீங்க எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு சிரிக்கிறா. கேபோ அவ ஒருத்தி மட்டும் எஸ்கேப் ஆனேன்னு சொன்னது பொய், நம்ம அவள் ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம், எஸ்கேப் பண்ண விடுற இன்டென்ஷன் அவளுக்கு இல்லைன்னு நினைக்கிறான். லிலித் மாஸ்டரோட பேனிக் எக்ஸ்பிரஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த மாதிரியே இருக்கு, ஆனா நான் அவரை விட ஸ்மார்ட்னு நினைக்கிறா. பிறகு அவள் அந்த எக்ஸ்பிரஷனோட நின்னப்போ ஞாபகம் வருது. பல ஈவில் கிரீச்சர்ஸ் முன்னாடி டெஸ்பிரேஷன்ல வெயிட் உங்க பவர் புரிஞ்சுக்கிட்டேன், என் ஹம்பிள் லைஃபை ஸ்பேர் பண்ணுங்க, இந்த உலகத்தை கான்கர் பண்ணணும்னு விஷ் பண்ணினா நான் உங்க மோஸ்ட் லாயல் சர்வெண்டா இருப்பேன்னு கத்துறா. அவளோட பார்ட்னர் ஆவேசமா என்ன சொல்றா, கிளார்க் மற்றும் மத்தவங்க உனக்கு எஸ்கேப் சான்ஸ் கொடுக்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, ஆனா அவன் அந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ப்ரூட்டலா அட்டாக் ஆகுறான். லிலித் சீரியஸா ஷட் அப்னு சொல்றா. மத்த அட்வென்ச்சரஸ் இந்த சிச்சுவேஷன்ல ஸ்டண்ட் ஆகுறாங்க. அப்போ ஒரு டிவைன் வாய்ஸ் நீங்க செம வீக், என் லாயல்ட்டிக்கு அன்வர்த்தின்னு சொல்றது பல ஷேடோஸ் அட்வென்ச்சரஸ் எல்லாரையும் கிராப் பண்ண ஆரம்பிக்குது. சாக்ரிஃபைசஸா ஆஃபர் பண்ணப்படும்போது லிலித் எக்ஸைட்டடா டிவைன் பீயிங் எல்லாரையும் சாக்ரிஃபைஸா யூஸ் பண்ணலாம், ஆனா நீங்க எனக்கு பவர் கிராண்ட் பண்ணினா இன்னும் நிறைய சாக்ரிஃபைசஸா ஆஃபர் பண்ணுவேன்னு சொல்றா. டிவைன் பீயிங் ஒரு க்ஷணம் இன்ட்ரிக்ட் ஆகி மனுஷங்க செம்ம ஹம்பிளான டிஸ்கஸ்டிங் ரேஸ், ஆனா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ என்ன மாதிரி சாக்ரிஃபைசஸ் கொடுக்க முடியும்னு பாக்குறேன்னு சொல்றது. லிலித் தேங்க்ஸ், டெஃபினெட்லி டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றா. பிறகு சினிஸ்டர் லுக்கோட உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண நேரமில்ல, நீங்க என் சாக்ரிஃபைசஸா ஆயிடுங்கன்னு சொல்றா. ஜாங் மற்றும் கேபோ இனி என்ன நடக்க போகுதுன்னு ஒரியாகிறாங்க. அப்போ சிஸ்டம் அறிவிக்குது லெஃப்ட் ரூட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எல்லாரும் எக்ஸைட்டடா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிலித் ஸ்மைல்ஸ் எல்லாம் தொடச்சிருங்க, 2 ரூட்ஸும் ஒரே ஸ்பேஸ் டைம்ல இல்ல, ப்ரோ ஒரு ரூட் முடிச்சாலும் மறு ரூட்டை முடிக்க முடியாதுன்னு சொல்றா. ஆனா இன்னொரு மெசேஜ் வருது, ரைட் ரூட் கூட கம்ப்ளீட் ஆகியிருக்கு. லிலித் டிஸ்பிலீஃப்ல ஸ்டண்ட் ஆகி எப்படி இவன் இதை பண்ணினான்னு டெஸ்பரேஷன்ல கத்துறா. இதே நேரம் நிங்ஃபங் தான் டிஃபீட் பண்ண மாசிவ் மான்ஸ்டர் முன்னாடி நின்னு லிலித் சொன்ன மாதிரி 2 ரூட்ஸும் மிரர் இமேஜஸ், நான் வாய்ட் வாக் அபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு ரூட்ல இருந்து இன்னொரு ரூட்டுக்கு ஸ்டெப்ஸ் ட்ரேஸ் பண்ணாம கிராஸ் பண்ணேன்னு சொல்றான். ஆனா ஏதோ நோட்டீஸ் பண்ணி நான் வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிறேனான்னு யோசிக்க உண்மையிலேயே டெலிபோர்ட் ஆகிறான். இதே நேரம் லிலித் ப்ரோ எப்படி 2 ரூட்ஸையும் முடிச்சான்னு டெஸ்பரேட்டா கேட்க அவளும் ஜாஷனும் கேபோவும் என்ன நடக்குதுன்னு கேள்வி கேட்டு எங்கேயோ புல்லாக்குறாங்க. எல்லாரும் டெலிபோர்ட் ஆன உடனே ஜாஷன் பேனிக் ஆகி நாம எங்க இருக்கோம் என்ன நடக்குதுன்னு கேக்குறான். லிலித் 2 ரூட்ஸையும் முடிச்சவன் மாஸ்டர் யாரா இருந்தாலும் இந்த ஸ்பேஸுக்கு டெலிபோர்ட் ஆவான், ஆனா இது எனக்கும் முதல் தடவைன்னு சொல்றா.
அப்போ ஒரு மேசிவ் கிரீச்சர் முன்னாடி நின்னு ஷாக் ஆகுறா. ஜாங், மாஸ்டர், இது சீக்ரெட் ரியல்ம்ல ஃபைனல் பாஸான்னு கேட்க கேபோ, இந்த டெரிஃபைங் ஆராவை பார்த்தா இது குறைஞ்சபட்சம் டெமன் லார்ட் லெவல் மான்ஸ்டர். டெமன் கார்டுக்கு கீழே உள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங் இது. நாம எல்லாம் இங்க டெஃபினெட்லி டை ஆக போறோம்னு சொல்றான். லிலித் சிரிச்சு, என் மாஸ்டரோட ட்ரூ ஃபார்ம் செம்ம இன்ஸ்பைரிங். ப்ரோ இங்க இல்ல, ஒருவேளை இவன் எலிமினேட் ஆகியிருப்பான்னு சொல்லி, மாஸ்டர் நான் தான் உங்களோட ஹம்பிள் செல்வன்ட், இவங்க நான் கொண்டு வந்த சாக்ரிஃபைசஸ், நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்றா. டிவைன் பீயிங், நீ என்ன பேசுறன்னு கேட்க லிலித் கன்ஃபியூஸ்ட் ஆகுறா. இவனோட வாய்ஸ் முதல் தடவை கேட்டதை விட வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறா. அப்போ டிவைன் பீயிங் ஹெட் மேல நடந்து வர ஒருத்தன் அப்பியர் ஆகுறான். அது நிங்ஃபாங். டெரிஃபைங் ஆராவோட கிரஷிங் கேஸோட லிலித் ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுன்னு சொல்றான். ஜாஷங், கேபோ ஷாக் ஆகி ப்ரோவை பார்த்து ஸ்பீச்லெஸ் ஆகுறாங்க. லிலித் ஸ்டண்ட் ஆகி, ஏன் நிங்ஃபாங் என் மாஸ்டரோட ஹெட் மேல நிக்கிறான், ஏன் மாஸ்டர் ரிசிஸ் பண்ணலேன்னு கேட்குறா. டிவைன் பீயிங் கோல்ட் ஸ்வெட் விட்டு, நான் செம்ம டெரிஃபைட் ஆகியிருக்கேன்னு நினைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரோவோட அட்டாக் பவர் செம்ம ஹைன்னு நினைச்சேன், ஆனா இவன் 2 ரூட்ஸையும் முடிச்சு என்னோட பர்சனலி அசைன்டு கார்ட்ஸை ஒரே ஃபார்பிடன் ஸ்பெல்ல டிஃபீட் பண்ணினான்னு கற்பனை பண்ணவே இல்லை. பிறகு இன்னொரு ஃபார்பிடன் ஸ்பெல் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் டைம் செப்பரேஷனை இக்னோர் பண்ணி மறு ரூட்டுக்கு அப்பியர் ஆனான். என் கார்ட்ஸ் ப்ரோவோட ஃபார்பிடன் டார்க் ஸ்பெல் முன்னாடி ரியாக்ட் பண்ண கூட டைம் இல்லாம எலிமினேட் ஆயிட்டாங்க. 3 ஃபார்பிடன் ஸ்பெல்ஸ் இவன் கேஷுவலா யூஸ் பண்ணதை பார்த்து டிமன் கார்ட் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும்னு முடிவு பண்ணினேன்னு நினைக்குது. ஜாஷன் லிலித்த கத்தி, உன் பிளாட் ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா ஏன் நீ மாஸ்டரை பிட்ரே பண்ணி எல்லாரையும் டிசீவ் பண்ணன்னு கேட்குறான். லிலித் எக்ஸ்பிரஷனை மாத்தி, நீங்க எல்லாம் ஃபூல்ஸ்னு கத்தி, மாஸ்டர் உங்க பவரோட உலகத்தை எளிதா கான்கர் பண்ணலாம், என் ஃபேமிலியும் நானும் உங்களோட கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டர்ஸ், வில்லிங்கா சர்வ் பண்றோன்னு சொல்றா. நிங்ஃபாங் கேபோ சொன்ன வார்த்தைகளை ஞாபகம் பண்ணி, அதான் இப்படி சொன்னான்னு நினைக்கிறான். லிலித் டெஸ்பரேட்டா, மாஸ்டர் சீக்கிரம் எல்லாரையும் எலிமினேட் பண்ணீங்கன்னு கெஞ்சிரா. அப்போ ஒரு மேசிவ் ஹேண்ட் ஃபோர்ஸோட மூவ் பண்ணுது. லிலித் அதை பார்த்து டெரிஃபைட் ஆகுறா. டிவைன் பீயிங் மர்சி இல்லாம லிலித்தை கிரஷ் பண்ணிடுது. நிங்ஃபாங், டைம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு, சீக்ரெட் ரியல்மை பாஸ் பண்ணி இதை முடிச்சிடலான்னு சொல்லி அபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணி யூஷுவல் மாதிரி ஒரே மூவ்ல பாஸை டிஃபீட் பண்றான். ஆனா அன்எக்ஸ்பெக்டட் ட்ராப்பை பார்த்து ஷாக் ஆகுறான். சிஸ்டம் எம்ப்ளம் ஆஃப் த ரெலிக் ஆஃப் த என் கிடைச்சிருக்கு, அப்சார்ப்ஷன் ஆரம்பிக்கவான்னு கேக்குது. சீக்ரெட் ரியல்ம்ல எனர்ஜி ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆரம்பிக்குது. ஹன்யான், டெம்போரல் டர்புலன்ஸ் இன்ஹெரண்ட்லி அன்ஸ்டேபிள், யூஷுவலி சீக்கிரம் டிஸப்பியர் ஆயிடும், ஆனா இது இன்னும் இருக்கு, இது பிரச்சனையா இருக்கலான்னு சொல்றா. ப்ரோ ஏன்னு கேட்க, ஐஸ் டெமன், ஒரு காட் பவர் கூட டெம்போரல் டர்புலன்ஸை அழிக்க முடியாது, நிறைய ஹை ரேங்கிங் பிலீவர்ஸ் மட்டும் டெம்போரரிலி ரிலை பண்ண முடியும், ஆனா செகா சொல்ற மாதிரி இதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்பவும் ஹிடன் டேஞ்சர், ஒரு பவர்ஃபுல் பீயிங் எப்பவும் சீல பிரேக் பண்ணலாம், பாஸ்ட்ல சில வேர்ல்ட்ஸ் இப்படி டெஸ்ட்ராய்ட் ஆகி இருக்குன்னு சொல்றா. நிங்ஃபாங், இவ்வளவு டேஞ்சரஸான ஒன்ன வேற காட்ஸ் என்ன டீல் பண்ண உருவாக்கி இருக்கலாம், அப்படி உண்மையிலேயே இருந்தா அவங்க பே பண்ண வேண்டியவங்கன்னு சீரியஸா சொல்றான். ஆனா திடீர்னு ஏதோ பார்த்து ஷாக் ஆகுறான். டெம்போரல் டர்புலன்ஸை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும்போது ஹன்யான், நீங்க ஓகேவான்னு கேட்குறா. இந்த பிரீச்சை ரிப்பேர் பண்ண ஏதோ வேணும் போலன்னு சொல்றான். அப்போ சிஸ்டம் மிஷன் வருது, உலகத்தை ரிப்பேர் பண்ணு, டைம் லிமிட் 2 மணி நேரம், ஃபெயிலியர் பெனால்டி, ஹோஸ்ட் எலிமினேஷன். நிங்ஃபாங், காட் பவர் கூட டெம்போரல் டர்புலன்ஸ் அழிக்க முடியாது, ஆனா சிஸ்டம் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கு, சிஸ்டம் ஒருவேளை காட்ஸுக்கு மேலேயான எக்ஸிஸ்டன்ஸா இருக்குமா, ஃபெயில் ஆனா எலிமினேஷன்னு த்ரெட்டன் பண்ணுது, ஆம்னிபொட்டன்ட் காட் ஆஃப் மேஜிக்கை கூட இக்னோர் பண்ணுதுன்னு யோசிக்கான். ஜாஷன், மாஸ்டர் நாம ஏதாவது பண்ணணுமான்னு கேட்க கேபோ, நிங்ஃபாங் ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு, இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்றான். நிங்ஃபாங் டெம்போரல் டர்புலன்ஸை ரிஸ்டோர் பண்ண எல்லா முயற்சியும் பண்றான், ஆனா ஏதோ ஆழமா பயமுறுத்துற மாதிரி நடக்குது, வழியில கத்த ஆரம்பிக்கிறான். இந்த டெம்போரல் டர்புலன்ஸ் என் உடம்ப துண்டு துண்டா கிழிக்குது, இந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயினை இமேஜின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் கேக்குது, பல சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, காட்ஸ் வில் ஃபால். நிங்ஃபாங், இது ட்ராப்பா, ஆனா ட்ராப் ஆனாலும் சிஸ்டம் டாஸ்க் கொடுத்திருந்தா அதை முடிக்க ஒரு வழி இருக்கும்னு பேனிக் ஆகி வழியை தாங்கி கேள்மா இருக்க முயற்சி பண்றான். ஏதோ நோட்டீஸ் பண்ணி ஒரு க்ஷணத்துக்கு ஏதோ ஃபீல் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் ரப்சர் பாயிண்ட் அப்பியர் ஆகியிருக்குன்னு நினைக்கிறான். இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், ஆனா செம்ம டிஃபிகல்ட்டா இருக்கு, டெம்போரல் டர்புலன்ஸ் டெலிபரேட்லின்னு நினைக்கிறான்.